வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே, நான் உங்கள் மகாராஜன். வரக்கூடிய ஆனி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக குரு பகவானையே பார்ப்போங்க. குரு பகவான் உங்களுக்கு நல்லா இருக்காரான்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கார். முதல்ல நல்லா இல்லை, போன மாதம் வரைக்கும் நல்லா இல்லை. அவர் நிறைய பிரச்சனைகளை கொடுக்குற மாதிரி இருந்தார். காசு பணத்தினால பிரச்சனை, நகை நட்டுனால பிரச்சனை எல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தார். இப்போ எல்லாம் அப்படி இல்லை. இனிமேல் காசு பணமெல்லாம் கொடுப்பாரு, நகை நட்டெல்லாம் கொடுப்பாரு, நல்ல செல்வ சுகத்தை கொடுப்பாரு, நல்ல சந்தோஷத்தை கொடுப்பார். அதேமாதிரி குரு பகவான் 7வது ராசியில் இருக்கிறது ரொம்ப நல்ல யோகம். அது என்ன நல்ல யோகம் அப்படின்னா, திருமணமாகாதவங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுத்துரும். அப்போ வரன்கள் இதுவரைக்கும் கிடைக்கலன்னா இனிமேல் கிடைக்கும். அது உங்களுக்காக இருந்தாலும் சரிதான், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரிதான். அப்போ திருமண முயற்சி எடுக்காதவங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வரன்கள் கிடச்சி கூடிய சீக்கிரம் நிச்சயமாயிரும், அல்லது கல்யாணமே நடந்து முடிஞ்சிடும். அதே மாதிரி கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தா, ஏற்கனவே நிறையா பேர் கணவன் மனைவி பிரிஞ்சு தான் இருக்காங்க. டைவர்ஸ் ஆயிடுச்சு சிலருக்கெல்லாம். சிலருக்கு டைவர்ஸ் ஆகாமல் கோர்ட்டில் கேஸ் கூட ஓடிக்கிட்டு இருக்கும், அல்லது ஏதோ ஒரு வகையில் சண்டை சச்சரவோட பிரிஞ்சு இருப்பாங்க. அவங்கெல்லாம் மீண்டும் சேரணும்னு நினச்சா சேரக்கூடிய காலம்தான் இந்த காலம். அதனால் அந்த மாதிரி யாராவது இருந்தால் சேரணும்னு முயற்சி பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நீங்கள் சேர்ந்துருவீங்க. அதே போல் ஏற்கனவே ஒரு சிலர் டோட்டலாகவே கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்திருப்பாங்க. அதை ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க மறு திருமணம் பண்ணணுன்னா அதை பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்குது. அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இந்த லவ் பண்ணக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது இப்போ வந்திருக்கு. அது இளம் பருவத்தில் இருக்கவங்களுக்கு அது லவ்னு சொல்லலாம், அல்லது கொஞ்சம் கல்யாணம் முடித்தவங்களுக்கு அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிதான். ஏதோ ஒரு வகையில் ஒரு நட்பான ஒரு உறவு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரிதான், பொண்ணாக இருந்தாலும் சரிதான். அந்த மாதிரி கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கும். அது கிடைக்கிறதுக்குடைய சந்தர்ப்பம் தான். நீண்ட நாளாக ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். அதே மாதிரி நீண்ட நாளாக லவ் பண்ணணும்னு நினச்சி லவ்வே கிடைக்கலன்னா அவங்களுக்கெல்லாம் லவ் பண்ணுறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் இருக்கும். அல்லது கணவன் மனைவி கிட்ட ஒரு ஆறுதல் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா, தனக்கான ஒரு ஆறுதல் வேணும்னு சொல்லி ஏதாவது தேடினாங்கன்னா கண்டிப்பாக அது கிடைக்கக்கூடிய தருணம் தான் இது. கூடிய சீக்கிரமே உங்களுக்கு கிடைக்கும். அதில் உங்களுக்கு மனசில் ஆறுதலும் நிம்மதியும் கிடைக்கிறதுக்குடைய சந்தர்ப்பமும் இருக்கும். அது யாராக இருப்பாங்கன்னா, குறிப்பாக கோவில் தொடர்புடையவங்களாக இருப்பாங்க. அந்த உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நண்பர்கள், அந்த லவ் பண்ணக்கூடிய அதுக்காக கிடைக்கக்கூடிய ஒரு நண்பர்கள் கோவில் தொடர்புடையவங்களாக இருப்பாங்க. அதாவது கோவிலில் பணிபுரியறவங்க அல்லது சாஸ்திர ரீதியாக வேலை பார்க்குறவங்க, ஏதோ ஒரு வகையில் ஆன்மீக ரீதியாக இருக்கிறவங்க, சரியா, அந்த மாதிரியான லைனில் கண்டிப்பாக கிடைப்பாங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க, யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குறவங்க, அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும். ஒரு சிலருக்கு பேங்கில் வேலை பார்க்குறவங்க, கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கூட கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் கூட இந்த காலத்தில் இருக்கதா செய்யுது. ஆனால் அந்த உறவுகளை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிங்க. தவறுதலாக பயன்படுத்தக்கூடாது. தவறுதலாக பயன்படுத்துகிற போது பின்னாடி ஏதாவது தொந்தரவு கொஞ்சம் இருக்கத்தானே செய்யும். அப்படி தான். சரி. அதே மாதிரி பொருளாதார ரீதியாக இது வரைக்கும் கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்கிரும். அதே மாதிரி சொத்து சுக வழியில் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கிரும். அதே மாதிரி தாயாருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்தால் இனிமேல் சரியாயிரும். இனிமேல் சொத்து பத்தை விற்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமெல்லாம் கிடையாது. சொத்து பத்து வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு இனிமேல் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வகையில் கடன் காட்சி பிரச்சனையெல்லாம் நம்ம நிறைய மாட்டி இருந்திருப்போம்ல, அந்த கடன் காட்சி பிரச்சனையெல்லாம் இனிமேல் நீங்கும், விலகிரும். ஸோ இனிமேல் தான் ஒரு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கிடைக்கும், ஓடாத தொழில் கூட சிலருக்கு நல்லா ஓடும். ஆக வேலை தொழில் நல்லா இருக்கும், பொருளாதாரமும் சிறப்பாக இருக்கும், கடன் காட்சி எல்லாம் நீங்கி மனசும் நிம்மதியாக இருக்கும். அதோட வாழ்க்கையிலையும் எதிர்பாராத சில திருப்பங்கள்லாம் கூட ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக இப்போ இருக்க கிரகங்கள் மாற்ற போகுதுங்க. சுக்கிர பகவான் வேற உங்களுக்கு 5வது ராசியில் தான் இருக்கார். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்.
ஜூன் 29க்கு அப்புறம் சுக்கிர பகவான் 6வது ராசிக்கு போயிடுவார். 6வது ராசிக்கு போகிற போது ஒரு சிலருக்கு வீட்டில் உள்ள எலக்ட்ரானிக் பொருள்கள் வந்து ரிப்பேர் ஆகும். உங்கள் வீட்டில் வந்து டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இந்த மாதிரிலாம் ஏதாவது வச்சுருப்போம், கம்ப்யூட்டர்லாம், செல்ஃபோன்லாம் வச்சுருப்போம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று பழுதாகிக்கிட்டே இருக்கும். ஸோ புது பொருள் வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் சிலருக்கு வந்து கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ சனி பகவான் வேறு 3வது ராசியில் இருக்கார். சனி 3வது ராசியில் இருந்தால் வண்டி வாகனங்கள் வாங்கணுன்னா வாங்கலாம். ஆனால் கூட பிறந்த சகோதர சகோதரிகளோட கண்டிப்பாக கருத்து வேறுபாடு வந்துடும். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதே மாதிரி சனி 3வது ராசியில் இருக்கிற வரைக்குமே, ராகு 3வது ராசியில் இருக்க வரைக்குமே கொஞ்சம் தாயாருக்கு ஒரு சிலருக்கு மட்டும் மருத்துவ செலவு வந்து கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு 9வது ராசியில் தான் இருக்கார். 9வது ராசியில் இருந்தால் உங்களுக்கு இடமாறுதல் வேணா கிடைக்கும். பணி இடமாற்றம் அப்படி சொல்கிறோம்ல, டிரான்ஸ்ஃபரு, அந்த மாதிரிலாம் வேணா கிடைக்கும். அது ப்ரைவேட்டுனாலும் சரி, கவர்மெண்ட்டுனாலும் சரி, விரும்பின இடத்துக்கு வேணாலும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு டீப் ப்ரமோஷன் ஆயிரும், வேலையில் கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு வேலை இழப்புகள் கூட ஏற்பட்டுரும். ஒரு இடத்துலேருந்து வேலை போய் இன்னொரு இடத்துல வேலை கிடைக்கிற மாதிரி கூட இருக்கும். அதனால் வேலை போகிற மாதிரி ஏதாவது தெரியுதான்னு பாருங்கள். அப்படி ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சுன்னா நீங்கள் வேறு இடத்துக்கு மாறிக்குங்க. அல்லது உங்களுக்கு கூட அந்த எண்ணம் வரும், வேறு இடத்துக்கு நம்ம வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் கூட வரும். அப்படி வந்துச்சுனாலும் நீங்கள் வேறு வேலை தேடினீங்கன்னா கிடச்சிரும். அல்லது நீண்ட லாங்காக கொஞ்சம் லீவு போடுறோம்ல, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட வரக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த ஆனி மாதம். ஆக கிரகங்கள்லாம் பார்க்குற போது நல்லா இருக்குது, அப்படி தான் இருக்குது. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் இருந்த அந்த கசப்பான ஒரு சம்பவங்கள் எல்லாம், நிகழ்ச்சிகள் எல்லாம் இன்னி இருக்காது. அதே மாதிரி அந்த கசப்பான மன உணர்வுகள் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் இன்னி விலகிடும். அதே மாதிரி இந்த பணத்துக்காக நாயாக பாடுபட்டும் புண்ணியம் இல்லாமல் போச்சுல்ல, அப்படிலாம் இனிமேல் இருக்காது. நீங்கள் உழைக்கிற காசு நல்லா உங்களுக்கு தங்கும். அதே மாதிரி 5க்கும் 10க்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கணுங்கிற ஒரு அவசியம் இனிமேல் கண்டிப்பாக உங்களுக்கு வராது. ஸோ இப்போ இருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். வாழ்த்துக்கள் நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.